நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே நம்ம சோப் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம 50 லிட்டர் சோப் ஆயில், அதாவது நார்மல் சோப் ஆயில் ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோடைய காஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 4 லிட்டர்ஸே வந்து ஒரு 13 ரூபா தான் காஸ்ட்டு வரும். இது தேவையான பொருள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சோடா ஆஸ் எடுத்திருக்கோம், ஆசிட் சிலரி எடுத்திருக்கோம், தேவையான கலர்ஸ் எடுத்திருக்கோம். எல்லாமே டோட்டலாக நம்ம 50 லிட்டர் தான் மேக் பண்ண போகிறோம். அது இந்த 50 லிட்டரில் மேக் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னாக்கா இது சென்ட் ஸ்மெல்லு எதுவுமே வராது. இப்போ யூசேஜ்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது யாருக்கெல்லாம் யூசேஜ் ஆகும் அப்படின்னா ஸ்கூலு, காலேஜ், ஹோட்டலு இந்த மாதிரி இவங்களுக்குலாம் அதிகமான பெரிய குவான்டிட்டியில் தேவைப்படும். நீங்கள் உங்கள் ஏரியாவில் உள்ளவங்களுக்கு நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள ஸ்மால் ஒரு ஹோட்டலாக இருந்தால் கூட நீங்கள் சப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரம் ஒன்று எடுத்துக்கங்க. இது கெப்பாசிட்டி 60 லிட்டர் பிடிக்கும். கொஞ்சம் அதிகமான கெப்பாசிட்டி உள்ள ட்ரம்மாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. அது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு 20 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பியூர் ஆரோ வாட்டர் தான் வச்சுருக்கோம். நல்லா மினரல் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு 20 லிட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு 20 லிட்டர் தண்ணி ஆரோ வாட்டர் எடுத்துருக்கோம். இந்த பவுடரை வந்து ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துடலாம். நம்ம இந்த பவுடரை கொடுத்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. அதை இந்த பவுடரை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. டைமிங் வந்து ஒரு மணி நேரம் ஆகுது. அடுத்து நம்ம இந்த ஆசிட் சிலரி எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பொங்கும். அது ஃபுல்லாக கொடுத்துடக்கூடாது. ஃபுல்லாக கொடுத்துட்டீங்கன்னாக்கா பூரா கீழே போயிடும் பொங்கி. அதனால் லைட்டாக கொடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பொங்குச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் கேப் விட்டுக்குங்க. நீங்கள் கேப் விட்டுக்கிட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு பாட்டிலையும் ஆட் பண்ணிடுவோம். இந்த ஃபோமிங்கில் அடங்கினதுக்கப்புறம் மறுபடியும் பேலன்ஸ் ஒரு 30 லிட்டர் தண்ணியை ஊற்றிடலாம். நீங்கள் இப்போ பாருங்கள் ஃபோமிங் எல்லாம் கம்மியாயிடுச்சு. நீ அடுத்து வந்து இதுக்கு 20 லிட்டர் கொடுத்துருக்கோம். அடுத்து ஒரு 30 லிட்டர் வாட்டரையும் நம்ம கொடுத்துடலாம். இப்போ ஒரு 10 லிட்டர் தண்ணி தான் பேலன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், அந்த கலரை வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் இப்படியும் பேலன்ஸாக தண்ணியை ஊற்றிடலாம். ஃபோமிங் அடங்கிறதுக்கு ஒரு 4 to 5 மணி நேரம் ஆகும். ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிளியராக இருக்கும். கண்ணாடி மாதிரி இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சது எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இது நாங்களே இந்த மாதிரி பாட்டிலையும் போட்டு தான் சும்மா காமான ஒரு பேர் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு போட்டு நீங்களே சப்ளை பண்ணிக்கலாம். ஹோட்டலு, ஸ்கூலு, காலேஜுகளுக்கு நீங்களே சப்ளை பண்ணிக்கலாம்.